இந்தியாவில் திருநங்கைகள் சமூக அங்கீகாரம் மற்றும் இடஒதுக்கீடு கோரி பல இடங்களில் போராட்டம் நடத்திக்கிட்டு வந்தாங்க. 2014 வருஷம் நல்சா வழக்கு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வழங்குச்சு. அதில் திருநங்கைகள் தேர்ட் ஜெண்டர் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டாங்க. மேலும் கல்வி மற்றும் அரசு வேலைவாய்ப்புகளில் இடஒதுக்கீடு வழங்கலாம் அப்படின்னு நீதிமன்றம் கூறுச்சு. அதனை தொடர்ந்து என்னாச்சு அப்படின்னா 2019 மத்திய அரசு டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது கொண்டு வந்துச்சு. இந்த சட்டப்படி திருநங்கைகளுக்கு கல்வி, வேலை, சுகாதாரம் போன்ற துறைகளில் பாகுபாடு செய்யக்கூடாது அப்படின்ட்டு இந்த 2019 ஆண்டு திருநங்கைகள் பாதுகாப்பு சட்டம் மசோதாவில் தான் இப்போ சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது முன்னாடி மருத்துவ சான்றிதழ் கட்டாயம் இல்லாமல் இருந்துச்சு. யார் வேணாலும் தன்னை திருநங்கை அப்படின்னு அறிவிச்சுக்கலாம். ஆனால் இப்போ மருத்துவ சான்றிதழ் கட்டாயம். அதே மாதிரி மாவட்ட ஆட்சியர் மூலம் வழங்கப்படும் அடையாள சான்றிதழை பெறுறதுக்கு இந்த மருத்துவ பரிசோதனை அறிக்கை அவசியமாகுது. மனித உரிமை ஆர்வலர்கள் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவரோட தனிப்பட்ட உரிமையை பறிப்பதாக குற்றம் சாட்டுறாங்க. ஆனால் தவறான பயன்பாடுகளை தவிர்க்க இது அவசியம் என அரசு தரப்பு கூறுது.